ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளிலே வழிநடத்தி தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து அவர் நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மேல் அன்பு வைத்து அநேக நன்மைகளை செய்து சத்தியத்தின் வழியில நடக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வார்த்தைக்காக முதலாம் நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிதான காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். முடிவு பரியந்தம் எதிலெல்லாம் நாம் உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தின் வாயிலாக இதுவரைக்கும் 2 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒன்று, வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நாம் முடிவு பரியந்தம் உறுதியா இருக்கணும். 2வது, நம் வாழ்வில் வர எத்தனை காரியங்கள், நெருக்கம் வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, எதிலையும் பலவீனத்திலையும் தோல்வியிலும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் முடிவு படைந்து அவரில் உறுதியா நம்ம இருக்கணுங்கிறத நேற்று தினத்து வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஒரு வாழ்வில அல்லது நாம் வாழுகிற வாழ்வில பிரச்சனை வரலாம். ஆனா பிரச்சனை என்ன தேவ அன்பை விட்டு பிரிக்க கூடாது என்பதுல நாம் தீர்மானமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் பிசாசான் என்ன செய்கிறான்? பிரச்சனையே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்காக செயல்படுத்துகிறான். ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதையும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட கற்றுக் கொடுத்தார். ஏன்னா பிரச்சனை வரலாம், ஆனா தேவ அன்பை விட்டு நம்ம விளையிடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்த தேவன், ஆனா பிசாசு எப்படி செயல்படுகிறான் என்றால் பிரச்சனையே கொண்டு வந்து தேவ அன்பை விட்டு நம்ம விலகிறதுக்கு கொண்டு வரோம். உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யல, உனக்கு எத்தனை நேரம் நீ ஆண்டவரை தேடுற, மனதார தேடுறிய, உண்மையா தேடுறிய, உனக்கு எங்க ஆண்டவர் சத்தம் கொடுத்தாரு, உனக்கு எங்க செவி கொடுத்தாரு என்று சொல்லி நம்மளை அநேக நேரங்களில் நம்மளை வீழ்த்துகிற காரியங்களை குறித்து நமக்கு தெரிந்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில அனுபவமாக பெற்றிருக்கிற காரியங்கள் உண்டு. அதன் அடிப்படையில 3வதாக கடைசியாக ஆண்டவர் எதுலப்பா நீ முடிவு பறிந்த உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டு நம்மோடு பேசும் பொழுது எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வதாக நாம் எதுல முடிவு பரியந்தம் உறுதியா இருக்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் மேல் உள்ள நம்பிக்கையில நம் முடிவு பரியந்தம் இருக்கணும். அவர் மேல் உள்ள நம்பிக்கையில நாம் முடிவு பரியந்த நம்பிக்கையை என்ன செய்யணுமா? உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது? மாறக்கூடாது. அற்புதம் நடந்தா ஒரு நம்பிக்கை, போராட்டம் வந்தா ஒரு விதமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட காரியம் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நமக்கு 3வதாக கற்றுக் கொடுக்கிறார். தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் முடிவு பரியந்தும் நான் உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இப்ப ஏன் அப்படி நம்பிக்கையில இருக்கணும், எப்படி அந்த நம்பிக்கை இருக்கணுங்கிறத மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு ஜெபிக்க போகிறோம். அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஏன் நான் நம்பிக்கையா இருக்கணும்னு. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ரைட், அழகா சொல்லுவது. முடிவு பரியந்தம் அவர் மேல் உள்ள நம்பிக்கையில முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி இருப்போமானால் நான் யாரா? அவருடைய வீடாக இருப்போம்னு சொல்லுகிறார். அவர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாய் நாம் மாறிவிடுவோம். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்துல சொல்லும் பொழுது இப்ப எதற்காக ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிடணும். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதற்காக இருக்குன்னா, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்துல தேவன் எனக்கு ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழு இருதயத்தோடு தான், அல்லது அந்த நம்பிக்கையில தான் நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்காரு. நீங்க முழு உலகத்தை எடுத்துக்கொண்டால் தேவனை எதுக்கு நம்புறீங்கன்னா, எனக்கு தேவன் அற்புதம் செய்யணும்,
அதுதான் இன்றைக்கு அதிகமா இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் ஏன் நீ தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணுங்கிற ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறார். இப்ப நான் தேவன் மேல நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுல முதல் காரியம் ஏன் நான் முடிவு பரியந்தம் இருக்கணுங்கும் போது ஆண்டவர் முதல் காரியத்தை சொல்றாரு, நீ முடிவு பரியந்தம் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தனா நான் அவருடைய வீடா இருப்பேன். அவருடைய வீடா இருப்போம். இப்ப வீடா இருக்கும்போது நல்ல கவனிங்க, அவர் வந்து தங்குவார். இப்ப நாம நம்ம வீட்டுல என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. என் வீட்டின் தேவைகளை அவர் பார்ப்பாரு. என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. அவர் தான் தலைவரா இருந்து நடத்துவார். அதனாலதான் சொல்றாருல, இயேசுவே வீட்டின் தலைவர் நம்ம சொல்லப்படுகிற. இயேசுவே வீட்டின் தலைவர்னா அப்போ அவர் மேல நான் நம்பிக்கை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறேன், அப்ப நான் எதற்காக நான் தேவனை நம்புகிறேன், ஏன் நான் நம்புறேன், அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதற்காக தான் நம்பணும். நான் நம்புறது எதற்காகனா, நான் நம்பினேனானால், நான் முடிய பரியந்தம் இயேசுவை முழுமையா நம்பினேனானால் ஆண்டவருக்கு நான் வீடா இருக்கிறேன், ஆண்டவர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நான் மாறுகிறேன், அதனால நான் நம்புகிறேங்கிறத முதல் காரியத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எதற்காக நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் முடிவு பரியந்தம். யோபு 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாய் இருப்பீர். நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதுனால எப்படி இருப்பீரா? திடமாயிருப்பீர். திடம் அப்படிங்கும்போது என்னன்னா ஒரு தைரியம். ஒரு தைரியமா இருக்கிறதுக்கு விசுவாசம், அதாவது நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற இந்த வார்த்தை சொல்லப்படுகிறாங்க. நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதுனால் திடனாயிருப்பு. ஏன் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கணும்னா, நான் எனக்கு வருகிற பிரச்சனையில நான் பயப்படாமல் இருந்து தைரியமாக நான் ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணணும்னா, ஒரு பிரச்சனைய நான் சந்திக்கணும்னா எனக்கு என்ன தேவைப்படுது? தைரியம் தேவைப்படுது. அப்ப அந்த தைரியம் எப்போ நான் உனக்குள்ள வரும் அப்படின்னா, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது. விளங்குதா உங்களுக்கு? முதல்ல ஏன் நான் ஆண்டவர் நம்புறேன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே நான் கேட்கணும். ஏன் நான் ஆண்டவர் நம்புறேன்? ஒருவேளை மற்ற ஏன்னா பிசாசும் கேட்பான். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கும் போது, நீ இந்த நம்பிக்கை வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டகரிப்பு ராஜா அவன் நினைச்சுட்டு இருக்கிறான். மேல மேல கேள்வி கேட்கிறான், என்ன நம்பிக்கை, ஏன் நம்பிக்கை? இன்னைக்கு நிறைய நேரத்துல பிசாசு இப்படிதான் நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்பான். நீங்க முதல்ல நம்ம தெரிஞ்சணும்னா எதுக்கு நம்பிக்கையா இருக்கிறேன்னா, முதல்ல அவர் தங்குற வாசலமா நான் மாறுவதற்காக. இயேசு கிறிஸ்து என்னிடத்தில், என் வீட்டில், அதாவது என்னோடு அவர் தங்குவதற்காக நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு வர்ற எல்லா காரியத்தையும் நான் தைரியமா நிக்கணும்னா எனக்கு நம்பிக்கை வேணும். அதுக்காக நம்ம ஏன் நான் நம்பிக்கையா இருக்கணும் ஆண்டவர் மேலங்கும்போது, உனக்கு தைரியம் வேணுமா? எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பயம் இல்லாம நீ நிற்கணுமா? உன் பயத்தை எடுத்து போடணுமா? அப்ப நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கு. ஏன் நான் நம்பிக்கையா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மோடு கூட பேசுறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் ஏன் நம்பிக்கையா இருக்கேன்னு ரெண்டாவதுங்கும் போது, நான் தைரியமா இருப்பதற்கு, பிரச்சனையில நான் தைரியமா இருக்கிறதற்கு, சோதனையில நான் தைரியமா இருப்பதற்கு, தேவனுடைய காரியத்தை செய்வதில் நான் தைரியமா செயல்படுவதற்கு நான் எனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்பிக்கை அவசியமா இருக்கிறது. மூன்றாவது ஏன் அந்த நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது, சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 22:4 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டு பாருங்க, ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். முடிஞ்சு போய் மூன்றாவது தான் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல இருக்கு. உண்மை அந்த வசனம் அழகா சொல்லப்படுறதுல, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செஞ்சு விடுவித்தீர். மூன்றாவது, நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல விடுதலை வேணுமானால் நான் ஆண்டவர் மேல முடியும் வரையும் நம்பிக்கை வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஏன் நம்பிக்கை வைக்கணுங்கும் போது இந்த 3 காரியத்தை மனதுல தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எதற்காகனா, அவர் என் கூட வாசம் பண்ணுவார், அவருக்கு நான் எப்பொழுதும் இடம் கொடுப்பதற்கு, எப்பொழுதும் அவர் என் தங்குகிற வாசஸ்தலமாய் நான் மாறணும்னா என்பதற்காக நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எதுக்கு தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்? இதுதான் முதல். என் கூட ஏசப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் ஆனாலும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணதற்கு. அதனாலதான் தானியலால சிங்கக்கபியை ஜெயிக்க முடிஞ்சு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸால தீச்சூளையில என்ன செய்ய முடிஞ்சது, அவங்களால அதை தைரியமா ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தாவீது கொண்டு கோலியாத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணது காரணம் என்னன்னா, அவன் தேவன் மேல வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு நம்மளால ஏன் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்மளால ஜெயிக்க முடியல, அது காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான்,
ஒன்றே ஒன்றுதான், நமக்குள்ள என்னது இல்ல, தைரியம் இல்ல. ஏன் இல்ல? என் தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில குறைவுபட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு படகுல போகும் பொழுது, ஆண்டரோடு போகும்போது கூட சீசர்களால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா தேவன் மேல அவங்க முழுமையா வைக்கல. நம்பினாங்க, இயேசுவை நம்பிதான் அவங்க பின்னாடி வராங்க. ஆனா முடிவு பரியந்தான் நம்பிக்கை அவங்ககிட்ட இல்ல. அதனால ஆண்டு சொல்ல, நம்பிக்கையில முடிவு பரியந்தான் நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்ல. மூணாவது, நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல விடுதலை வேணும்னா நம்பிக்கை. நம்ம ஒரே காரியத்தை மாத்திரம் பிடிச்சிருக்க கூடாது. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அப்ப இன்னைக்கு இந்த 2 காரியத்துல நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏசு என் கூட இருக்கிறாரா, எனக்குள்ள தைரியம் இருக்கா? அப்ப இதுக்கெல்லாம் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறது இல்ல. என் நம்பிக்கை ஒரே காரியமா இருக்கு. அநேகருடைய வாழ்வில் இதான் இருக்கு. அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும். அப்ப நான் நம்பிக்கைங்கிறது 3 முக்கியமான காரியத்தை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என் கூட தங்குவதற்கும், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு வருவதற்கும், நான் எதிர்பார்க்கிற காரியத்துல விடுதலை கிடைப்பதற்கும் நான் தேவன் மேல முடிவு பரியந்தம் நம்பிக்கை வைக்கணும். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், அதுதான் ரொம்ப முக்கியங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சரி, இப்போ எப்படி நம்பிக்கை வைக்கணும் அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா பாவம் செய்யறவனும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாவங்களும் நம்பிக்கை வைப்பாங்க. அவங்களும் நம்புறேன், நானும் ஆண்டவர் நம்புறேங்கிறாங்க. ஏன்னா பிசாசும் விசுவாசித்து நடங்குதுங்க. அப்போ தேவன் எப்படி நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார்? நான் நம்புறேன், ஏசப்பால கூடுமானா கூடும், நம்புறோம். ஏசப்பா என் கூட இருக்கணும் விரும்பி நம்ம நம்புறோம்னா நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறத மாத்திரம் பார்க்கலாம். அது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முன்பகுதி மாத்திரம் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை மாத்திரம் வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிபரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாக. எப்படி இருக்கணுமா? ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கைய முடிவு. அதான் முக்கியம். என் நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக நான் செயல்படும் போது எப்படி விசுவாசித்தானோ அது பெற்றுக்கொரு வரைக்கும் இருக்கணும். எப்போ நான் ஆண்டோடைய பாதையில ஜீவியத்துல ஓட ஆரம்பிச்சுட்டேனோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓட ஆரம்பிச்சேனோ, என் வாழ்க்கை முடிவு வரைக்கும் அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அதுதான் சொல்ல, மாறாத நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். மாறி மாறி இறங்கக்கூடாது, இறங்கி ஏறி இறங்கி ஏறிங்கிறதே இருக்கக்கூடாது. மாறாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். 2வது பார்க்கும் பொழுது பாருங்க, 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரிலும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. எப்படி? 2வது நம்முடைய நம்பிக்கை இவங்களை போல இருக்கணும், அவங்கள போல இருக்கல. நீ வைக்கிற நம்பிக்கை வேற யாரும் ஆண்டவர் மேல வச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்கணும். சொல்லுங்கதான் உங்களுக்கு. என் நம்பிக்கை ஐயோ இவங்க லெவலுக்காவது நம்பணுமேங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இவங்க நான் இயேசுவை நம்புற அளவுக்கு இந்த பூமியில யாருமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நான் என்னுடைய நம்பிக்கை என்ன செய்யணுமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், எதிர்பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த ராஜாக்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த எசேக்கியாவுடைய வாழ்வில தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்ச இது இதற்கு முன்னும் அதற்கு பின்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாரும் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வேணும். அவங்களை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னா, இருக்கிறதுல யாருமே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க. யோபு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை? யோபை போல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விதத்துல ஆண்டவர் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இவங்களை போல நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு தாங்க கேட்கக்கூடாது. நான் ஆண்டவர் எனக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுது எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி என்னை உருவாக்கினீங்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் ஆண்டவரே, அந்த நம்பிக்கையின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், மாறாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். 2வது நான் நம்புறது போல இன்னொருத்தர் நம்பி இருக்க கூடாது. இன்னொருத்தரை பார்த்து நான் நம்பவும் கூடாது. என் நம்பிக்கை தேவன் மேல அளவில்லாதபடி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வது பாருங்க, 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 32:8 வாசிங்க. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம்,
ம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எது மேல நம்பிக்கை வச்சாங்களா? வார்த்தை. விளங்குதா? ஆமென். அப்போ மூன்றாவது என் நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா வசனத்தின் மேலதான் இருக்கணுமே தவிர மனுஷன் மேல இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். சூழ்நிலை மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். வார்த்தையின் மேல ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்பிக்கை வைத்தாங்க. எனக்கு கேள்வி எப்படி வரும்? அந்த 10ஆம் வசனத்தை நீ வாசிக்க தெரியும். கனகரிப்பு சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? எது மேலயா நம்பிக்கை வச்சிருக்க? இன்னைக்கு நம்மள கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் நன்மையே நடக்கல, எதுவும் நடக்கல, நீ இப்ப எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? எது மேல உன் நம்பிக்கை போயிருக்கு? உடனே விட சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல என் நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, என்றைக்கும் அது உயிர்ப்பிக்கும். விளங்குதா விளங்கலையா? ஆமென். வேற எது மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்க கூடாது. ஆண்டோடைய வார்த்தை மேல என் தேவன் சொன்ன சங்கீதக்காரன் சொல்லுவான், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தியறலும். நீர் என்னை நம்ப பண்ணீங்களப்பா, அந்த வார்த்தை எனக்கு செய்யுங்க. நீங்க அதுல சங்கீதம் 119:49 சொல்ல பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும். நம்ப பண்ணின ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நமக்கும். மனுஷர் மேல இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல இருக்குன்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, வசனத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. வசனத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தா நமக்கு சோர்வே வராது, எதை கண்டு பயமும் வராது, கவலையும் வராது, தைரியம் வரும். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், அது நிச்சயமா எனக்கு அது பலன் தரும். அதனால சொல்றாருல, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லுறாரு. மத்த எல்லாரையும் சொல்லல, ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லு, நிச்சயமாய் முடிவு உண்டுப்பா, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்போ நீ வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது. கடைசியாக எப்படி என் நம்பிக்கை இருக்கணும்? இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் போது மாறாததா இருக்கணும். ரெண்டாவது, நம்மை போல இன்னொருத்தர் அல்லது இன்னொருத்தரை பார்த்து நானும் அந்த நம்பிக்கை லெவல கொண்டு போக கூடாது. என் நம்பிக்கைக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பணும். மூன்றாவது, மனுஷர் மேல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை வைக்கணும். நான்காவது, எப்படி நம்பணும், எப்படி நம்பிக்கை வைக்கணுங்கும் போது சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். நம்பிக்கையா இருக்கும். நம்ம நம்பிக்கையா இருக்கு, ஆண்டவரை இன்னைக்கு நம்புறேங்கிறோம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணுமா? அப்ப நீதியின் பலிங்கும் போது பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஆமாண்ணே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாம இருந்து கொண்டு ஆண்டவரை விடுதலை தாங்கன்னு சொல்லி நான் நம்பி இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு புரிஞ்சோன்னு நம்ம ஒவ்வொரு காலத்து ஆண்டு எப்படி வாழணுங்கிறாரு, அது எப்படி பரிசுத்தங்கும் போது சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் ஆண்டவர் சொல்லுறாரு. அந்த நீதியின் பலிங்கும் போது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீ என் மேல் நம்பிக்கை இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதுல முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. என் வழியை நான் ஆண்டத்தை என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் நம்பிக்கை. விளங்குதா உங்களுக்கு? நம்மள முழுவதுமா ஆண்டவர் என்ன முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டு நான் ஒரு வழியில இழுத்துக்கிட்டு ஆண்டவர் இப்படி வாங்கன்ட்டு நம்பிக்கை வைக்கிறது பேர் அது நம்பிக்கையே கிடையாது. டோட்டலா அதோட என்னுடைய சிந்தனை, என்னுடைய நினைவுகள், என்னுடைய அது என்ன சொல்றது, ஒவ்வொரு காரியத்தையும் நான் எடுக்கிற தீர்மானங்கள், பிளானு எல்லாமே ஜீரோப்பா. என் கையில உம்முடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன் உண்மையில நம்பிக்கையா இருக்கிறேன். அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம். அதே போல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து. அதான் இதுல சுயமும் வந்துடக்கூடாது. சுய புத்தி இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை இருக்கணும்னா அங்க சுயம் என்ன செஞ்சிடக்கூடாது. சுயம் இருந்துச்சுன்னா அது பரிசுத்தத்துக்கான அடையாளமே கிடையாது, அது நீதியின் பலியே கிடையாது. ஆண்டவர்தான் சொல்ல, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஏன்னா
தேவன் மேல இப்படியாப்பட்ட நம்பிக்கை நம்ம வச்சிருக்கணும். ஏசப்பால எல்லாம் கூடும், எல்லாம் என் வாழ்க்கையில நடத்துவாருன்னு சொல்லுகிறேன்னா அவர் பரிசுத்தரா இருக்க போல நாமளும் பரிசுத்தரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மாத்திரம் வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். விளங்கிச்சா உங்களுக்கு? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ பரிசுத்தம் இல்லாத ஒரு நம்பிக்கையும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேனாங்கிறத நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். தேவன் மேல முடிவு பறிந்த நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறாரு. முடிவு பறிந்த நீ என்ன நம்பி, அதனாலதான் ஆண்டவர் கடைசி நாட்கள் வரும்பொழுது அந்த விசுவாசத்தை காண்பாரோங்கிறாரு. அப்ப இந்த நம்பிக்கைங்கிறது தேவன் மேல முழுமையா இருக்கணும். ஆகவே இந்த நாளில ஆண்டு நம்மோடு கூட பேசின ஒரு காரியம், முதல்ல ஆண்டு சொன்னார், தேவன் மேல நீ உள்ள நம்பிக்கையில நீ முடிவு பறிந்தும் உறுதியா இரு, உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஏங்கும் போது அதுல 3 காரியத்தை கொடுத்தாரு. ஏன் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில முடிவு பறிந்து இருக்கணும்னா 3 காரியம். 1, அவர் ஒரு தங்குற வீடான மாற, அவர் என் கூட எப்பொழுதும் இருப்பதற்காக. 2வது, எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் நான் சோர்ந்து போகாமல் பயப்படாமல் இருப்பதற்காக. 3வது, நான் எதிர்பார்க்கிற காரியத்துல விடுதலை கிடைப்பதற்காக. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு, எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மாறாத நம்பிக்கை. ஒரு காரியத்துக்காக நம்ம நம்பிக்கை வச்சிருக்கும் போது பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்பிக்கை குறையக்கூடாது. 2வது எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, என்ன போல இன்னொருத்தர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிருக்க கூடாது, அந்த அளவுக்கு என் நம்பிக்கை இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. மனுஷன் மேல இல்ல, சூழ்நிலை மேல இல்ல, வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த முடிவு தேவனுக்கு பிரியமானபடி நான் நம்பிக்கையாய் வாழ முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தா, அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம கொடான கொடி நன்றி செலுத்துவோம். முடிவு பரியந்தம் நம்பிக்கையில உறுதியா இருக்கும். 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முடிவு பரியந்தம் எதுல எல்லாம் இருக்கணும்னு சொல்லி, வசன்படி நடக்கிறதுல, தேவனை விட்டு பின்வாங்காமல் இருக்கு. 3வது, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில முடிவு பரியந்தம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இதுதான் நிலையானது. இந்த 3க்கு தான் மகிமை அதிகம், இந்த 3க்கு தான் பலன் அதிகம். ஆகவே இந்த 3 காரியத்திலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த வேத வசன்படி நடப்போம். கர்த்தருடைய நன்மையை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு மீண்டுமா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முடிவு பரியந்தம் எதிலெல்லாம் உறுதியாக உண்மையாக நாம் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக், தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் முடிவு பரியந்தம் உண்மையா இருக்கணும். நம்பிக்கை என்பது சூழ்நிலைக்கு ஏற்றது போல் மாறக்கூடாது. மாறாததுதான் நம்பிக்கை. மாறிச்சுன்னா அது பேர் நம்பிக்கை கிடையாது, அது அவ நம்பிக்கையாக மாறிவிடும். இப்ப ஏன் நான் நம்பணும் அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்ல, முடிவு பிறந்த நம்பிக்கை வைக்க சொன்னாங்களே ஏசப்பா, எதற்காகும் போது அவர் தங்குற வீடாக வாசஸ்தலமாக நான் மாறணும்னா நான் நம்பணும். நமக்கு வர்ற பிரச்சனையில எல்லாவற்றையும் நான் தைரியமாய் பயப்படாமல் தைரியமா இருக்கணும்னா நாம் ஆண்டவரை நம்பணும். நான் எதிர்பார்க்கிற காரியத்துல நன்மையை பெறணும்னா ஆண்டவரை நம்பணும். நீ என்னை நம்பினபடினால் உன் ஜீவன் உனக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருளாக கிடைக்கும். எப்படி நம்பணும் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் நம்பணும், இதெல்லாம் நம்பிக்கைன்ட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம நம்புறது பேர் நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கையில என்னதெல்லாம் இருக்கணும்? மாறாத ஒரு நம்பிக்கை, இறங்கி ஏறக்கூடாது. ஃபெய்த்னா உறுதியா இருக்கணும், முழு நம்பிக்கை. 2வது, நான் வைக்கிற நம்பிக்கை ஈக்குவலா வேற யாரும் வைக்க கூடாது, அந்த அளவுக்கு நீ நம்பணும். அப்படி இந்த நம்பிக்கை என்பது தேவனுக்கும் உனக்கும் தான் இருக்கணும், மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது நம்பிக்கை. 3வது, மனுஷன் மேலையும் சூழ்நிலை மேலையும் நம்பிக்கை வைக்க கூடாது, அல்லது மனுஷரை பார்த்து சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை நம்பவும் கூடாது. உன் நம்பிக்கை வேத வசனத்து மூலமா இருக்கும். யாரு கேட்டாலும் சரி, நான் ஆண்டோட வார்த்தையை தான் நம்புறேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீ நம்ம பண்ணின வார்த்தையை எனக்காக நினைத்து வரலங்கிற வார்த்தை. நீங்க தானே வாக்கு கொடுத்துருக்கீங்க, வசனம் உனக்கு சொல்லி இருக்கிறாருல, வார்த்தை கொடுத்துருக்கிறாருல, வார்த்தை நிச்சயமா நம்மளை உயிர்ப்பிக்கும். அதனால நம்முடைய நம்பிக்கை ஆண்டோடைய வசனத்து மேல இருக்கணும். 4வது, கடைசியா பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ப வேண்டும்.
அப்போ நான் என்னை ஒப்பு கொடுத்து சுயத்திற்கு இடம் கொடுக்காம பரிசுத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் பலன் ஒன்று. அந்த நம்பிக்கையில தான் நம்ம கூட ஆண்டவர் இருக்க முடியும். அந்த நம்பிக்கையை தான் நம்மளை பயப்படாம தைரியப்படுத்தும். அந்த நம்பிக்கையை தான் நாம் எதிர்பார்க்கிற காலத்துல நன்மையை பெற செய்யும் என்பது இன்னைக்கு ஆண்டவர் பேசி நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, அந்த நாளில் இந்த கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நம்பிக்கையில முடிவு வரையும் நாங்க இருக்க உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கையில மாத்திரமல்ல, நம்ம விட்டு பின்வாங்காமல் இருக்கிறதுலையும் அதே நேரத்துல வசனத்துக்கு கீழ்ப்படிதலும் நாங்க முடிவு வரையும் இருக்கிறது உதவி. இப்போ நீங்க பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதிகான மைமையில் அமர்க்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.